வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய வீட்டு தோட்டத்தின் முதல் அறுவடையும் அதனுடைய சமையலையும் தான் பார்க்க போகிறீங்க. இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும். இப்போ வாங்கோ எங்களுடைய முதல் அறுவடையும் அதனுடைய சமையலையும் பார்ப்போம். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலியை முழுமையாக பார்ப்பதன் மூலம்தான் என்னுடைய சமையல் காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து இந்த காணொலியை பார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு வாங்க இந்த காணொலிக்குள்ள நுழைவோம். இது டொச்சில் சீட்ஸ் லவ்னு சொல்கிறது, அதாவது ஒரு உள்ளி தாவரம். இதை நாங்கள் சலாட்டுகளுக்கு தான் கூடுதலாக பாவிக்கிறது, சமையல்களுக்கு பாவிக்கலாம். இது என்னுடைய வீட்டு தோட்டத்தில் நிறையவே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீட்டு தோட்டத்தை நான் சுற்றி காண்பிக்கும் பொழுது இந்த ஸ்னீட்ஸ் லவ்கையும் உங்களுக்கு நான் காண்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதில் நிறைய வளர்ந்து இப்போவே இருக்கிறதால ஆக முத்த விடாமல் நான் அதை வெட்டி பதப்படுத்த போகிறேன். இதை முதல் எப்படி பதப்படுத்த போகிறேன் என்றதை பார்த்து கொண்டு வாங்க தொடர்ந்து நாங்கள் சமையல் காணொலிக்கெலாம் போகலாம். இப்போ நல்ல தண்ணியில் நல்லா அலசி எடுத்து இதை தண்ணி வடிகிறதுக்கு வைக்க வேணும். வச்சுட்டு தான் நாங்கள் காய வைக்க வேணும். இப்போ நான் நல்ல வடிவாக தண்ணியில் அலம்பி எடுத்து காய வைக்கிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறேன்னு பாருங்க. இப்போ அந்த தண்ணிகளை எல்லாத்தையும் நான் வேஸ்ட் ஆக்காமல் அருகில் உள்ள கண்டுகளுக்கு ஊற்றிட்டு திரும்பவும் நான் ஒருக்கா கழுவி எடுக்க போகிறேன். கழுவி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாத்திரத்தில், அதாவது தண்ணி வடியக்கூடிய ஒரு பாத்திரத்தில் தான் அந்த கழுவினதுகள் எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தண்ணி வடியக்கூடிய ஒரு பாத்திரத்தில் தான் அந்த ஸ்னீட்ஸ் லவ்களை நான் வடிவாக வச்சுருக்கிறேன். என்னென்னா தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு நாங்கள் அதை எடுத்து உள்ளுக்கு நாங்கள் கொஞ்சம் காய வைக்க வேணும். என்னென்னு சொன்னால் காலனியில் பெருசாக வெயில் இல்லை, ரெண்டபடியாக நாங்கள் அதை கொஞ்சம் உள்ளுக்கு காய வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வெளியில் எடுத்து காய வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி வடிகிறதுக்காக அப்படி வச்சுருக்கிறேன். அதாவது ஓட்டை விழுந்த ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கீழே தண்ணி வடிகிற மாதிரி ஒரு செட்டப்பை செய்து வச்சுருக்கிறேன். இப்போ நல்ல வடிவாக தண்ணி வடிஞ்சு வந்துட்டுது. ரெண்டபடியாக ஒரு பேப்பர் டவலை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 5 போடுறேன். ரெண்டாக ஒரேடியாக குமிச்சு போட்டோம்னு சொன்னால் அது கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தாலும் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, இந்த காய்கிறதுக்கு சிரமப்படும், வேறு மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ரெண்டபடியாக நாங்கள் 5 அதை பரப்பி பேப்பர் டவலில் போட்டு அதை உலர்த்தி எடுக்க வேணும். அதுக்கு தான் நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் வடிவாக காய போட்ட பிறகு, நல்ல வடிவாக நாங்கள் காஞ்ச பிறகு நாங்கள் இதை நல்ல சின்ன வெட்டி இன்னும் நல்ல வடிவாக காய வச்சு அதை வெயிலையும் காய வைக்கிறது தான் நல்லது. இப்போ வெயில் இல்லை, ரெண்டபடியாக நான் காத்திருந்து அதை வெட்டி வெயிலில் தான் காய வைப்பேன். இல்லைன்னு சொன்னால் வெயிலாக இருக்கையில் அதை வச்சு எங்களால் பாதுகாக்க முடியலைன்னு சொன்னால் நீங்கள் இது அவனில் வச்சும் நீங்கள் அதை காய வச்சு எடுக்கலாம். அதுக்கு முதல் நல்ல சின்ன வெட்டணும், பொடியாக வெட்டினா தான் அது சமையல்களுக்கு பாவிக்கக்கூடிய அதை மாதிரி வரும். ரெண்டபடியாக நான் இப்போ காய வைக்கிற வேலையை மட்டும் பார்க்குறேன் பாருங்க. வடிவாக அப்படி 5 போட்டு காய வைக்கிறேன். இப்போ நான் வீட்டு தோட்டத்தில் லீக்ஸுகள் வெட்டி கொண்டு இருக்கிறேன். லீக்ஸுகள் கொஞ்சம் கொஞ்சம் பழுதடைகிற நிலைக்கு வந்துட்டுது. என்னபடியாக நல்ல நிலையில் உள்ள வச்சுக்கொண்டு ஓரளவான சமைக்கக்கூடியதை நான் அறுவடை செய்திருக்கேன். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் நாட்டுக்கோழி குழம்பு, இது நாட்டுக்கோழி குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல, அதாவது சதப்பிடிப்பு குறைவாக தான் இருக்கும். மற்றது நார்மல் கோழி, அதாவது பிராய்லர் கோழியை விட கொஞ்சம் முறுக்கமான இறைச்சியாக இருக்கும். அதோட மஞ்சள் சோறு, அந்த மஞ்சள் சோறோட இந்த நாட்டுக்கோழி குழம்பு, அதோட எங்களுடைய முதல் அறுவடை செய்த லீக்ஸில் ஒரு வரையும் செய்ய போகிறோம். அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி காட்டுன்னு வாங்குவோம். இதுதான் இன்றைய சமையல். இந்த சமையலோடு தான் இன்னும் நாங்கள் இந்த முதல் அறுவடை செய்த லீக்ஸை நாங்கள் சமையல் செய்ய போகிறோம். பாருங்கோ, இந்த லீக்ஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். ஒரு
வர மாதிரி தான் செய்ய போகிறேன். பாருங்க, லீக்ஸ் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு பவுல் ஃபுல்லாக லீக்ஸ் வெட்டி வச்சுருக்கிறேன். அழகாக சின்ன சின்னனா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு போடுறதுக்கு தேவையான 2 முட்டை எடுத்துருக்கிறேன். அந்த 2 முட்டைக்கு மிளகு சீரகம் சேர்த்து அடித்தது, மஞ்சள், உப்பெல்லாம் போட்டிருக்கிறேன். ஒரு நெட்டு கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன். இந்த கறிவேப்பிலை வந்து எங்களோட வீட்டில் வளர்க்குற கறிவேப்பிலை. மற்றது பெருஞ்சீரகம், மற்றது கடுகு, உப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்து எல்லாம் தயார் நிலையில் அழகாக வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த உங்களுக்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் இந்த சின்ன சீரகம் இருக்குத்தானே, அந்த சின்ன சீரகத்துக்குள்ள மிளகும் சேர்த்து தான் பச்சையாக அடித்து வச்சுருக்கிறேன். அது முட்டைக்குள்ளே போட்டிருக்கிறேன். பார்க்க உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இதெல்லாம் கலந்து தான் இந்த சமையலை நான் செய்ய போகிறேன். வாங்கோ இப்போ எப்படி இந்த சமையலை நான் செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சட்டியை நாங்கள் அடுப்பில் வச்சு உங்களுக்கு என்ன விருப்பமான எண்ணெயோ அந்த எண்ணெயை நீங்கள் விடலாம். நான் சூரியகாந்தி எண்ணெயில் தான் இதை சமையல் செய்கிறேன். கடுகை போடுறேன், பெருஞ்சீரகத்தை போடுறேன். கடுகு கொஞ்சம் எண்ணெயில் வெடித்து வந்த அப்புறம் தான் நான் பெருஞ்சீரகத்தை போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்க, அருமை பெருமையாக போய் மரத்தில் ஓடி போய் ஒரு நெட்டை பிடிங்கி கொண்டு வந்தேன். அந்த மரத்தில் நான் பெருசாக எடுத்து சமைக்கிறது இல்லை. என்னென்னு சொன்னால் கொஞ்சம் பலரோன் பண்ணி விட்டுருக்கேன். அது வந்து இப்போ நான் மண்ணில் மாற்றி நல்லா அழகாக வச்சுருக்கிறேன். அதை உங்களுக்கு ஒரு காணொலி மூலம் நான் தருவேன், அப்போ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கவும். இப்போ அதைத்தான் செய்வேன். வதங்கி ஒரு முட்டை பருவத்தில் வரையில் நாங்கள் வெட்டி தயார் நிலையில் வச்சுருந்த லீக்ஸ், அதாவது எங்களோட வீட்டு தோட்டத்தில் அறுவடை செய்த முதல் தரம் அறுவடை செய்த லீக்ஸ். ஆனால் நான் இந்த அறுவடை செய்து சமையல் செய்கிறதுக்கு முதல் கணவருக்கு கேட்டவைக்கெல்லாம் இந்த லீக்ஸ் எல்லாம் வெட்டி கொடுத்துருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இது போன வருஷம் நான் நடுகை செய்த லீக்ஸ் தான். என்னபடியாக இந்த வருஷம் நான் அறுவடை செய்திருக்கிறேன். ஆனால் இந்த வருஷமும் நான் லீக்ஸ் மரங்கள் வந்து நடுகை செய்திருக்கிறேன். அது உங்களுக்கு நான் என்னுடைய தோட்ட காணொலியை காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த லீக்ஸ்க்கு தேவையான உப்பு போடுறேன். மற்றது இந்த முட்டைக்குள்ளே போட்ட உப்பு, மிளகு, சீரகம், மஞ்சள் எல்லாம் கலக்கிற மாதிரி நல்ல வடிவாக இந்த முட்டையை வடிவாக அடிச்செடுக்க வேணும். அடிச்செடுத்துட்டு நாங்கள் அந்த லீக்ஸுக்குள்ளே இதை வந்து கலந்து எடுக்க வேணும். இப்போ இந்த லீக்ஸும் வந்து முக்காப்பதத்துக்கு நல்ல வடிவாக வந்து வதங்கி வந்த பிறகு இந்த முட்டையை நாங்கள் முட்டைக்கலவையை நாங்கள் போட்டு நல்ல வடிவாக வறுத்தெடுத்தோம்னு சொன்னால் சுவையான ஒரு லீக்ஸ் வர முட்டை போட்ட லீக்ஸ் வர தயாராகிடும். பாருங்க, சூப்பராக நல்லா அழகான சுவையான மணமான ஒரு லீக்ஸ் வர கிடைச்சிருக்குது. நல்ல தாராளமாக மிளகு, சீரகம் எல்லாம், உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு சூப்பராக சமையல் செய்த ஒரு லீக்ஸ் வர தான். உங்களுக்கு லீக்ஸ் வர ஏற்கனவே காணொலியில் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். இருந்தாலும் இது என்னுடைய முதல் அறுவடையும் முதல் சமையல் வண்டபடியாக உங்களுக்கு திரும்பவும் காட்சிப்படுத்தியிருக்கிறேன். இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்போட தக்காளி பழ சம்பல், அதோட இந்த லீக்ஸ் வரையும் சேர்த்து தான் எங்களுடைய இன்றைய சமையல் சாப்பாடு அமைய போது. வாங்கோ அது எப்படியெல்லாம் செய்திருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் அழகாக்க காட்டியிருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை வந்து இந்த வரையை வந்து ஒரு பாத்திரத்தில் நாங்கள் மாற்றிட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகும். நல்ல வாசம் அப்படியே வீசுது, கமகமக்குது. அந்த சீரகமும் மிளகு முட்டையோடு சேர்ந்து அந்த லீக்ஸின் வாசம் கமகமக்குது. நாங்கள் வாங்கி சமைக்கிறத விட நாங்கள் அதாவது பியோவாக எங்களோட தோட்டத்திலே உற்பத்தி செய்து எந்த வித மருந்தும் கலக்காமல் அதை சமைக்கல அதிலேருந்து புறம்பான ஒரு வாசம் வரும், புறம்பான ஒரு டேஸ்ட் வரும். டேஸ்ட்டுண்டா அப்படி ஒரு டேஸ்ட் வரும். ஏன்னு சொன்னால் எந்த வித கெமிக்கலும் கலக்கப்படாமல் பியோ முறையில் வளர்க்கப்பட்ட லீக்ஸ் தான் இது. என்னுடைய வீட்டு தோட்டம் முற்றும் முழுதாக எந்த வித மருந்து கலவைகளும் கலக்கப்படாத ஒரு வீட்டு தோட்டமாகத்தான் நான் அதை அமைச்சு கொண்டிருக்கிறேன். அதை விரும்பித்தான் அந்த தோட்டத்தையே நான் அமைக்கிறேன். நான் இப்போ பாருங்கோ, இந்த
இந்த லீக்ஸ் வர ரெடி ஆயிட்டுது. எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி நல்ல வாசம் வருது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது, எல்லாமே நல்ல கணக்காக அமைஞ்சிருக்குது. இதை நாங்கள் இப்போ மஞ்சள் சோறோடு சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் தயார் நிலையில் வச்சுருக்கிறோம். உண்மையில் இந்த வாசம் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த வாசம் இருக்குத்தானே, அது அந்த என்ன சொல்கிறது, அந்த நாங்கள் வேண்டி சமைக்கிறதுல வராத ஒரு புது விதமான ஒரு வாசமும் ஒரு அதிக சுவையும் இந்த லீக்ஸில் காணப்படுது. என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பியோ பாருங்க, இப்போ சாப்பாடு எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு மஞ்சள் சோறுக்கு மேலே நாட்டுக்கோழியில் சதப்பிடிப்பு இல்லாட்டிலும் கொஞ்சம் எலும்புத்தன்மையாக தான் இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இந்த லீக்ஸ் வர முட்டை போட்டு வறுத்த லீக்ஸ் வர அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி பழ சம்பலும் போட்டு இன்றைய சமையல் ரெடி ஆகிட்டுது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.